வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான டிராமா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இது ஒரு லோ பட்ஜெட் படம் தான், ஆனா கதை சூப்பரா இருக்கும். நிறைய திருப்பங்கள்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. இந்த படத்துல பூர்ணிமா ரவி, சாந்தினி, சஞ்சீவ்னு நிறைய பேர் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நைட்டு நேரம் ஒரு இன்ஸ்பெக்டர் செக்கிங்லாம் பண்ணிட்டு இருக்கிறதா காட்டுறாங்க. இந்த ரோலை தான் சஞ்சீவ் பண்ணியிருப்பாரு. இந்த வழியா கார்ல 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் திருட்டு மொழியோட தான் வந்துட்டு இருக்காங்க. செக்கிங் நடக்குதுன்னு தெரிஞ்சோன்னா பயப்படுறாங்க. அதுலயும் ஒருத்தர் ரொம்ப பயப்படுறாரு. இன்னொருத்தர் இருக்கார்ல, நீயே பயந்து காட்டி குத்துறாத, அதான் நான் இருக்கேன்ல போன்ற மாதிரி சொல்றாரு. 2 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு இருக்காங்க. போலீஸுங்க இவங்க காரையும் மடக்கி செக் பண்ணோன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப கார் டிக்கெல்லாம் ஓபன் பண்ணி செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும் போது கார்ல ஒரு பாடி இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. சார் பாடி இருக்குன்ற மாதிரி சஞ்சீவ் கிட்ட சொல்றாங்க. அவருமே ஷாக்கிங்கா பாடியை பாக்குறாரு. அந்த பாடி யாரோடது அப்படின்றத தெளிவா நமக்கு காட்டல. இங்கதான் டிராமான்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த காட்டுறாங்க. இப்ப ஜீவான்ற ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் வேலைக்காக கிளம்பலான்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மாட்டிட்டு இருக்காரு. அப்பதான் பர்ஸ்ல வச்ச காசு காணோம்னு தெரிய வருது. அப்ப நீங்க தான் எடுத்தீங்களான்னு கேக்குறாரு. ஏண்டா உன்னை பெத்து வளர்த்ததுக்கு என்னையே சந்தேகப்படுறியா அப்படின்ற மாதிரி அப்பா கேட்டுட்டு இருக்காரு. சரி அப்பா எடுக்கல போலன்னு இவர் யோசிக்கிறாரு. இப்ப ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. கிளம்பலான்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவன் கிட்ட இருந்து 200 ரூபாய் எடுத்ததுக்கு எந்த மாதிரிலாம் நடிக்க வேண்டியிருக்குன்ற மாதிரி அப்பா அவருக்குள்ள சொல்றாரு. அப்பதான் அந்த காசை எடுத்திருக்காரு போல. இப்ப செல்வின்ற ஒரு பொண்ணோட ஃபேமிலியை நமக்கு காட்டுறாங்க. இந்த ரோலை தான் பூர்ணிமா ரவி பண்ணிருப்பாங்க. செல்வி அம்மா இருக்காங்கல்ல, சீக்கிரமா எந்திரின்ற மாதிரிலாம் எழுப்பி விட்டுட்டு இருக்காங்க. சீக்கிரமா செல்விக்கு கல்யாணம் பண்ணும் அப்படின்ற மாதிரி அம்மாவும் அப்பாவும் நினைக்கிறாங்க. அதுக்காக கடனுக்கு காசெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுல பெருசா செல்விக்கு விருப்பம் கிடையாது. கடன் வாங்கி என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருவீங்க, அதுக்கப்புறம் கடன் அடைக்க முடியாம நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. இப்ப கல்யாணத்துக்கு என்ன அவசரம், அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைன்ற மாதிரி செல்வி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்ல, சீக்கிரமா உனக்கு கல்யாணம் பண்ணும் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இப்ப ஆனந்த்னு ஒருத்தரை காட்டுறாங்க. வேலை விஷயமா கிளம்பிட்டு இருக்கும் போது கார் ரிப்பேர் ஆயிருது போல. இதனால தான் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு கால் பண்ணி வர சொல்லியிருப்பாரு. அந்த ஃப்ரெண்டு பேரு சுந்தர் அப்படின்றது. சுந்தருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப சுந்தர் கார்ல போலான்ற மாதிரி இவருமே ஏறி டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சமயத்துல தான் ஆனந்த் ஒய்ஃபு கிட்ட இருந்து வீடியோ கால் வருது. ரீசெண்டா ஆனந்துக்கு குழந்தை பிறந்திருக்கு போல. அந்த குழந்தை கூட எல்லாம் இவர் விளையாடிட்டு இருக்காரு. பக்கத்துல இருக்க சுந்தருமே விளையாடிட்டு இருக்காரு. நான் சாக்லேட் வாங்கி கொடுத்து விடுறேன் அப்படின்ட்டு மாதிரிலாம் சொல்றாரு. சுந்தருக்கு குழந்தைனா ரொம்ப பிடிக்கும். ஆனா கல்யாணம் ஆகி 4 வருஷமா குழந்தை இல்லாம கஷ்டப்படுறாரு. ஆக்சுவலா சுந்தர் கிட்ட தான் பிரச்சனை இருக்கு. அதை ஒய்ஃபு கிட்ட சொல்லவும் இவருக்கு ரொம்ப பயமா இருக்கு. 4 வருஷமா குழந்தை இல்லைன்ற மாதிரி ஒய்ஃப் ரொம்ப கஷ்டத்துல இருக்கா, என்ன பண்றதுன்னே தெரியலன்ற மாதிரிலாம் சுந்தர் புலம்புறாரு. அதுக்கு ஆனந்த் இருக்கார்ல, இந்த விஷயத்தெல்லாம் மறைச்சு வைக்கிறது என்னைக்கா இருந்தாலும் பிரச்சனையில தான் முடியும். சமயம் பார்த்து ஒய்ஃபு கிட்ட இந்த உண்மையை சொல்லுன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி சுந்தருமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப ஆனந்த ஒரு இடத்துல டிராப் பண்றாரு. நமக்கு ஜீவான் ஒரு பையனை காமிச்சாங்கல்ல, அவன் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக ஒரு டீ கடைக்கு தான் வந்திருக்கான். இவன் ஒரு பொண்ணை லவ் பண்றான் போல. அந்த பொண்ணுக்காக தான் 2 பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வழியா தான் செல்வி ஃப்ரெண்டு கூட நடந்து போயிட்டு இருக்காங்க. அதாவது செல்வியை தான் இவர் லவ் பண்ணிட்டு இருக்காரு. செல்வி வேலைக்காக தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. இவர் பின்னாடி ஃபாலோ பண்ற மாதிரி நடக்கிறாரு. எதுக்காக இப்ப ஃபாலோ பண்ணி வர, உனக்கு என்னதான் வேணும், இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி பயங்கரமா கோவப்படுறாங்க. திட்டு வாங்கினதை சமாளிக்கிறதுக்காக இவர் இருக்கார்ல, எங்க உங்களுக்கு சுடிதாரை விட சாரி நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. எப்படி மச்சான் சூப்பரா பேசினா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட கேட்கிறாரு. அவ திட்டினதை சமாளிக்கிறதுக்காக பேசிட்டு ஓவரா சீன் போடாது அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டுமே ஜீவாவை கலாய்ச்சிட்டு இருக்காரு. இப்ப வாசுன்ற ஒரு நபரை காட்டுறாங்க. ஒரு பெரியவரை ஏமாத்தி திருடலாம் நினைக்கிறாரு. அந்த பெரியவர் அசரும் போது இவருமே பர்ஸை திருடிட்டு ஓடுறாரு. ஆனா அந்த பெரியவரும் ஆளுங்களும் பார்த்து துரத்திட்டு இருக்காங்க. இவரோட ஃப்ரெண்டான ரமேஷ்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் இருக்கார்ல, கஷ்டப்பட்டு ஒரு காரை ஓபன் பண்ணிடுறாரு. காரை தான் எடுக்க போறாருன்னு பார்த்தா கார்ல இருக்க சின்ன சின்ன பொருள்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இவங்க 2 பேருக்குமே மெக்கானிக் ஷெட் வச்சிருக்க ஒரு அண்ணன் ஃப்ரெண்டா இருப்பாரு. இப்ப 2 பேருமே தப்பிச்சு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னெல்லாம் கிடைச்சிருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளவு நாள் தான் இந்த சில்லற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க, பேசாம ஒரு காரை தூக்கிருங்க, உங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும், நானே ஏற்பாடு பண்ணி தரேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி காரை தூக்குனா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. செல்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்ரோல் பங்க்ல தான் வேலை பாக்குறாங்க. ஜீவா பெட்ரோல் போடுறதுக்காக வந்துடுறாரு. வேணும்ட்டே 50 ரூபாய்க்கு போடுங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் சரின்ற மாதிரி 50 ரூபாய்க்கு போட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் சிசிடிவி மூலியமா ஓனரும் கவனிச்சிட்டு இருக்காரு. 50 ரூபாய்க்கு போட்டதுக்கு அப்புறம் இன்னொன்னு 50 ரூபாய்க்கு போடுங்கன்னு சொல்றாரு. இங்க ரொம்ப நேரம் இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கான்றது ஓனருக்கு தெரிஞ்சிருது. இப்ப ஓனர் கோவமா வெளியே வந்துடுறாரு. இது லவ் பண்ற இடமா, உனக்கு என்னடி பிரச்சனை, இந்த மாதிரிலாம் பண்ணன்னு வச்சுக்கோ வேலையை விட்டு தூக்கிடுவேன்ற மாதிரி பயங்கரமா செல்வியை போட்டு திட்டுறாரு.
சே நம்மளால தான் செல்வி திட்டு வாங்கிட்டாங்கன்ற மாதிரி ஜீவாவும் ஃபீல் பண்றாரு. இப்ப வேகமா பைக் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. செல்வியும் ஓனர் திட்டினதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 2 பேர் பைக்ல வந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. மாஸ்க் போட்டிருக்கிறதுனால இவங்க யாருன்னு தெரியல. ஒரு பெரிய வீட்டுக்குள்ள திருட்டுத்தனமா இவங்க 2 பேருமே எகிரி குதிக்கிறாங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் இருக்காங்க போல. அவங்க படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே மாத்தி மாத்தி ஒரு பார்வை பாத்துக்கிறாங்க. இவங்க யாருன்னு கிளியரா காட்டல. இப்ப அப்படியே கட் பண்ணி குருன்ற ஒரு ரவுடியை காட்டுறாங்க. இந்த ரவுடி ஒரு நபரை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. இந்த சமயம் இவரோட ஆளுங்க இருக்காங்கல்ல, ஒரு கப்பலை இந்த இடத்துக்கு இழுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த கப்பலம் விட்டுருங்க விட்டுருங்கன்ற மாதிரி கெஞ்சி கேக்குறாங்க. நான் என்ன சொன்னேன், போலீஸ் கிட்ட போக கூடாதுன்னு சொன்னேன்ல, எதுக்காக போலீஸ் கிட்ட போனீங்க? இப்ப பாருங்க உங்க கதையை முடிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ப்ளீஸ் விட்டுருங்கன்ற மாதிரிலாம் இவங்க கேட்குறாங்க. ஆனால் இந்த குரு இருக்காரு பார்த்தீங்களா, ஆளுங்க மூலியமா இந்த கப்பலோட கதையை முடிச்சிடுறாரு. இவர் என்ன பண்றாரு, எதுக்காக இந்த கப்பலை கொன்னாருன்னு தெரியல. சுந்தர் ஃப்ரெண்டு கிட்ட ஒய்ஃபை பத்தி பேசினாரு பார்த்தீங்களா, இவங்க தான் ஒய்ஃபா இருப்பாங்க. இந்த ரோலை சாந்தினி பண்ணியிருப்பாங்க. இவங்க பேரு கீதா அப்படின்றது. இப்போ இவருமே உண்மையை சொல்லிடலாம்னு நினைக்கிறாரு. அதாவது இவருக்கு ஆண்மை குறைபாடு இருக்குல்ல, அதை சொல்லிடலாம்னு நினைக்கிறாரு. இவர் பேசுறதுக்கு முன்னாடி ஒய்ஃப் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஒய்ஃப் பக்கத்து வீட்டுல ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வந்திருக்காங்க போல. ரொம்ப வருஷமா அவங்களுக்கு குழந்தை இருந்திருக்காது, அவங்களுக்கு குழந்தை கிடைச்சிருக்கு. அதே மாதிரி சீக்கிரமா நமக்கும் குழந்தை கிடைச்சிரும். அந்த குழந்தையோட பர்த்டே பார்ட்டியை நம்மளும் கிராண்டா செலிப்ரேட் பண்ணோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. குழந்தை இல்லாததை நினைச்சு ரொம்ப ஏக்கமா பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிலைமையில நம்மளால தான் குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சா கோவப்படுவா, இப்போதைக்கு சொல்ல வேணான்ற மாதிரி யோசிக்கிறாரு. சொல்லாமையே ஒய்ஃபு கிட்ட இருந்து இந்த விஷயத்த மறைச்சிடுறாரு. செல்வி வேலை பார்க்குற இடத்துல மேனேஜர் மாதிரி ஒரு நபர் இருப்பாரு. இவர் தான் ஓனர் கிட்ட காசெல்லாம் கொண்டு போய் தருவாரு போல. இவரோட வீட்டுல ஏதோ மெடிக்கல் எமர்ஜென்சி, அதனால செல்வி நீ போய் காசை தந்துருன்ற மாதிரி இவங்க கிட்ட காசை தந்துடுறாரு. இவங்க இருக்காங்கல்ல, அப்பாக்கு கால் பண்ணலான்னு கால் பண்றாங்க. அப்பா சவாரிக்கு போயிருக்காருமா, என்ன விஷயம்ன்ற மாதிரி அப்பாவோட ஃப்ரெண்டு தான் பேசுறாரு. அண்ணா வரீங்களா, ஒரு இடத்துக்கு போகணுன்ற மாதிரி சொல்றாங்க. சரிமா வரேன்ற மாதிரி அவருமே ஏத்துக்கிறாரு. நீ கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கல்ல, இதை நினைச்சு அப்பா ஃபீல் பண்றாருமா, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இந்த அண்ணன் சொல்றாரு. ஆக்சுவலா பேரண்ட்ஸ் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இவங்க கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் நான் சேர்த்து வச்சிடறேன், அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிப்போன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்போ ஓனர் வீட்டு வாசலுக்கு கூட்டு வந்துடுறாரு. நீ போய் காசை குத்துடுவாமா, வெயிட் பண்றன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க வீட்டுக்கிட்ட வரும்போது மேனேஜர் செம்ம குடிபோதையில இருக்காரு. நீ எதுக்காக வந்திருக்க, எங்க அந்த மேனேஜர்னு கேக்குறாரு. சார் அவர் வீட்டுல மெடிக்கல் எமர்ஜென்சி, அதனால தான் என்கிட்ட கொடுத்து விட்டாரு, இந்தாங்க சார் காசுன்ற மாதிரிலாம் தந்துட்டு இருக்காங்க. இவருக்கு இவங்க மேல ஒரு கண்ணு இருக்கு போல. அதுவும் இல்லாம போதையில இருக்காருல, எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க, விடுங்கன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்த ஜீவா இருக்காருல, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. செல்வியை கூட்டு வந்தேன், காசு கொடுக்கறதுக்காக போனா இன்னும் வரலன்ற மாதிரிலாம் சொல்றாரு. கொஞ்சம் லேட் ஆகுதுல்ல, அதனால என்ன ஏதுன்னு பாக்கலான்ற மாதிரி இவரும் உள்ள வந்துட்டு இருக்காரு. அப்பதான் ஓனர் எல்லை மீறி நடந்துட்டு இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இவரும் வேகமா ஓனரை பிடிச்சி தள்ளி விடுறாரு. இவங்களை கூப்பிட்டு கிளம்பலான்னு நினைக்கிறாரு. ஓனர் இதனால டென்ஷன் ஆயிடுறாரு. என் மேலேயே கைய வச்சிட்டல, உன் சாவி என் கையில தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதெல்லாம் பெருசா இவர் கண்டுக்காம இவங்களை வெளியே கூட்டு வந்துட்டு இருக்காரு. ஏன் லேட்டுன்ற மாதிரிலாம் அந்த ஆட்டோ டிரைவர் கேட்கிறாரு. காசு எண்ணி தரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருக்கு போல, கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி இவர் அனுப்பி வைக்கிறாரு. போயிட்டு இருக்க செல்வியும் எட்டி ஜீவாவை ஒரு பார்வை பாக்குறாங்க. இங்கதான் வேற ஒரு விஷயத்த நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா ஜீவா கிட்ட நீங்க கோவப்படுற மாதிரி பேசினாங்கல்ல, உண்மையிலேயே உங்களுக்கு ஜீவாவை பிடிக்கும். அங்க இருந்து நடந்து போகும்போது சிரிச்சுக்கிட்டே தான் நடந்து போயிருப்பாங்க. சாரி கட்டினா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஜீவா சொன்னார்ல, இப்ப சாரி கட்டி தான் இவரை பாக்குறதுக்காக வராங்க. எனக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இது மூலியமா இவங்க 2 பேருமே லவ்வர்ஸ் மாதிரி பழகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஜீவாவோட வீட்டுக்கு இவங்க போயிருப்பாங்க. வீட்டுக்கு போகும்போது 2 பேருமே நெருக்கமா இருக்காங்க. அதாவது 2 பேருமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்க. 2-3 நாளா ஜீவா எங்க போனார்னே தெரியல. இப்பதான் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. நீ என்ன நடுவுல காணாம போயிடுற, அப்படி நீ என்னதான்டா வேலை பாக்குறன்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கேக்குறாரு. அதெல்லாம் விட்டு தள்ளு, நம்ம ஒரு இடத்துக்கு போலான்ற மாதிரி இவரும் பைக்ல உட்கார வச்சு ஃப்ரெண்டை கூட்டு போறாரு. ஆக்சுவலா ஆனந்த் இருக்கார்ல, சுந்தர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல கிளைண்ட்டை பாக்குறதுக்காக வந்திருப்பாரு. அப்படியே சுந்தரியும் பாக்கலான்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. சுந்தருமே உட்கார வச்சு இவர்கிட்ட பேசிட்டுலாம் இருக்காரு. சுந்தரு வீட்டுல சொல்லிட்டியான்ற மாதிரி ஆனந்த் கேக்குறாரு. இவர் தான் வீட்டுல சொல்லல, அதை பத்திலாம் சொல்றாரு. சொல்ல எனக்கு பயமா இருக்கு, என்னைக்குமே என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. இப்ப சுந்தர் நியூஸ் பேப்பர் படிக்கலாம்னு ஓபன் பண்ணி படிக்கிறாரு. பார்த்தா அதுல ஒரு விளம்பரம் வந்திருக்கு. இயற்கை முறையில உங்களுக்கு குழந்தை கிடைக்கும், எத்தனை வருஷம் குழந்தை இல்லைனாலும் பரவாயில்ல, எங்களை வந்து பாருங்கன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ட்ரை பண்ணா என்னன்னு சுந்தர் யோசிக்கிறாரு. வாசு ரமேஷ்னு 2 திருடங்களை நமக்கு காமிச்சாங்கல்ல, இவங்களுமே மறைச்ச மாதிரி ஒரு கார் கிட்ட நிக்கிறாங்க. இப்ப காரை கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்ப நேரா அந்த அண்ணனை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க.
அந்த அண்ணனோ காரோட கண்டிஷன்லாம் செக் பண்ணி பாக்குறாரு. 50,000 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வெறும் 50,000 ரூபாய் தானா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இதை விட காஸ்ட்லியான காரை கொண்டு வாங்க, நிறைய காசு தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ஏத்துக்கிறாங்க. சுந்தர் ஒரு விளம்பரத்தை பார்த்தாரு பாத்தீங்களா, இப்ப ஃப்ரெண்டை கூட்டிட்டு அந்த இடத்துல பாக்குறதுக்காக வந்திருக்காரு. முதல்ல ஒரு டாக்டரை பாக்குறதுக்காக வராரு. எத்தனை வருஷமா குழந்தை இல்லைன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும், எடுத்துருங்கன்னு சொல்றாங்க. இவருமே டெஸ்ட் எடுக்கிற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல டெஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிடுறாரு. இப்ப வேற ஒரு டாக்டரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அந்த டாக்டருமே கவலையே படாதீங்க, கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா சில டேப்லெட் தான் இவங்களுக்கு எடுத்து தராரு. சித்தா மெடிசன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி டேப்லெட் தான் தராரு. சுந்தர் இருக்கார்ல, எனக்கு ப்ராப்ளம் இருக்கிறதா ரிப்போர்ட்லாம் வந்திருக்குன்னு சொல்றாரு. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒன்னா இருக்கிறதுக்கு முன்னாடி இதை எடுத்துக்கோங்கன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி சுந்தரம் ஏத்துக்கிறாரு. ஒய்ஃபும் எடுக்கணும்னு அந்த டாக்டர் சொல்லியிருப்பாரு. ரெண்டு பேருமே இந்த டேப்லெட் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒன்னாலாம் இருந்துட்டு இருக்காங்க. இப்ப செல்விக்கு பயங்கரமா வாந்தி வருது. பாத்ரூம்க்கு வந்து வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க வாந்தி எடுக்கிற சவுண்ட் அம்மாக்கு கேக்குது. கண்ட நேரத்துல கண்டதை சாப்பிடாதன்னு சொன்னா கேட்க மாட்டியான்ற மாதிரி அம்மா திட்டுறாங்க. ஆனா இது அந்த வாந்தி இல்ல, வேற வாந்தின்றது செல்விக்கு தெளிவா தெரியுது. இப்ப செல்வி இருக்காங்கல்ல, பக்கத்துல இருக்க மெடிக்கல் ஷாப்க்கு வந்துடுறாங்க. டெஸ்ட் கிட் வேணும்ன்ற மாதிரி வாங்கிடுறாங்க. இப்ப அம்மாக்கு தெரியாம பாத்ரூம்க்கு வந்து செக் பண்றாங்க. பார்த்தா பாசிட்டிவ்னு ரிசல்ட் வருது. அவசரப்பட்டு பண்ணிட்டுமே, இப்ப வீட்டுல என்ன சொல்றது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, முதல்ல ஜீவா கிட்ட பேசலான்ற மாதிரி கால் பண்றாங்க. ஜீவா போனையே எடுக்க மாட்டாரு. திரும்ப திரும்ப இவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எதுக்காக அப்செட்டாவே உட்காந்துட்டு இருக்கேன்னு ஃப்ரெண்டு கேக்குறாங்க. ஆனா இவங்க எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா இருக்காங்க. ஜீவா போனையே எடுக்க மாட்டாருல, அதனால லைட்டா இவங்களுக்கு பயம்லாம் வருது. இப்போ ஒரு இடத்துல செக்கிங் நடக்குது. அதுக்கு பக்கத்துல தான் இவங்களோட ஆட்டோ நின்னுட்டு இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல தான் ஜீவா இருக்காரு பாத்தீங்களா, பைக்லயே உங்களுக்கு பக்கத்துல வந்து நிக்கிறாரு. இவங்களுமே ஜீவாவை பாத்துடுறாங்க. அப்படியே இந்த சீனை நமக்கு கட் பண்ணிடுறாங்க. அந்த ரெண்டு திருடங்க இருக்காங்கல்ல, விலை மாது மாதிரி நடிச்சு வரவங்க கிட்ட இருந்து காரை தூக்கலான்ற மாதிரி பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப ரமேஷ் பொண்ணு மாதிரி ஒரு காரை நிறுத்துறாரு. இப்ப தூக்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த நபர் கிட்ட வசமா சிக்கிக்கிறாங்க. அந்த நபரை அடிச்சு துரத்தி விடுறாரு. இப்ப நமக்கு கீதாவை காட்டுறாங்க. காலையில சமயம் யோகாலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து உங்களுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. மயங்கிடுறாங்க. சுந்தரமே டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ணிட்டாரு. செக் பண்ண டாக்டர் இருக்காங்கல்ல, ஹாப்பி நியூஸ், நீங்க அம்மாவாக போறீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கறவங்களுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. சுந்தரமே சந்தோஷப்படுறாரு. சீக்கிரம் நமக்கு குழந்தை கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி குழந்தை கூட இருக்கிற மாதிரிலாம் கீதா யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சுந்தரமே ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு. அதனால ஆனந்தியும் ஒய்ஃபையும் வீட்டுக்கு வர வச்சிருக்காரு. 4 பேருமே சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருக்குமே சாப்பாடு எடுத்துட்டு வரலான்ற மாதிரி கீதா கீழே வராங்க. சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து குரு கிட்ட இருந்து போன் கால் வருது. நடுவுல குருன்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர்கிட்ட இருந்து தான் போன் கால் வருது. நீ பிரெக்னெண்டா இருக்கிறதுக்கு உன்னோட ஹஸ்பண்ட் காரணம் இல்ல, வேற ஒரு காரணம் இருக்கு, ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன் பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே அந்த வீடியோவை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. நடுவுல ஒரு சீன்ல வீட்டுக்குள்ள 2 பேர் நுழைஞ்ச மாதிரி காமிச்சாங்கல்ல, நுழைஞ்சதுல ஒரு நபர் ஒய்ஃப் கூட ஒன்னா இருப்பாரு, அதை இன்னொரு நபர் வீடியோ மாதிரி எடுப்பாரு. சோ இவங்க சுந்தரால பிரெக்னென்ட் ஆகல, வேற ஒரு நபரால் தான் பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. இந்த வீடியோ வெளியே வரக்கூடாதுன்னா 50 லட்சம் ரூபாய் வேணும்ன்ற மாதிரி குரு மிரட்டுறாரு. இவங்க அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கும் போது ஹஸ்பண்ட் என்னாச்சுன்னு கேக்குறாரு. ஹஸ்பண்ட் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இப்ப செல்வி இருக்காங்கல்ல, அம்மா கிட்ட ஜீவாவோட போட்டோவை காட்டுறாங்க. நான் இவனை தான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. இவன் யாரு என்னன்ற மாதிரிலாம் அம்மா டீட்டெயிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப பொண்ணு இருக்காங்கல்ல, இவனால ஏற்கனவே நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்னடி சொல்றே அப்படின்ற மாதிரி அம்மா இன்னும் கோவப்படுறாங்க. பொண்ணை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்கும் போது அப்பா வர மாதிரி சவுண்ட் கேக்குது. அப்பாக்கு இதெல்லாம் தெரிய வேணாம், அமைதியா இருன்ற மாதிரி சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல அப்பா வந்துடுறாரு. அம்மாவும் கேஷுவலா இருக்க மாதிரி அப்பா கிட்ட காமிச்சுக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த 2 திருடங்களை காட்டுறாங்க. இவனுங்களே ஏதாவது ஒரு காஸ்ட்லியான காரா பார்த்து தூக்கணும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இவங்க இருக்கிற கடைக்கிட்ட ஒரு கார் வருது. காஸ்ட்லியான கார் தான். அதுக்குள்ள இருந்து 2 பேர் எந்திரிச்சு போயிட்டு இருக்காங்க. கார் ஆன்லயே வச்சுட்டு போயிருப்பாங்க. இத வாசு கவனிச்சிடுறாரு. தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி ரமேஷ் கிட்ட சொல்றாரு. 2 பேருமே சேர்ந்த மாதிரி இந்த காரை தூக்கிடுறாங்க. இதுக்கு நிறைய காசு கிடைக்கும்ன்ற மாதிரி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இதுதான் படத்தோட ஸ்டார்டிங்ல காமிச்சிருப்பாங்க. உங்களுக்கும் காருக்கும் சம்பந்தமே தெரியலையே, இறங்குங்கன்ற மாதிரி இறங்க வச்சிடுறாங்க. கார் டிக்கியை செக் பண்றாங்க. பார்த்தா ஒரு பாடி இருக்கிறது தெரிய வருது. அது யாரோட பாடின்னு இப்பதான் காட்டுறாங்க. அது ஜீவாவோட பாடியா இருக்கும். எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்ற மாதிரி இந்த 2 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சஞ்சீவ லாக் பண்ணி உட்கார வைக்க சொல்லிட்டாரு. மாட்டினா லைஃபே போயிடும்ல, இவங்க தப்பிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஒரு லாரி வரும்போது ஓடிடலான்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இப்ப லாரி வரும்போது இவங்க எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. போலீஸுங்களும் லாரியை தாண்டி துரத்திட்டு இருக்காங்க. துரத்திட்டு வரதுக்குள்ளே இவங்க காணாம போயிடுறாங்க. அதுக்குள்ள எங்க போனாங்கன்ற மாதிரி போலீஸுங்களாம் தேடிட்டு இருக்காங்க.
இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. ஈஸியா காரை தூக்கலான்னு பார்த்து போலீஸ் கேஸ்ல மாட்டிக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி ரமேஷ் புலம்பிட்டு இருக்காரு. இப்ப எதுக்காகடா புலம்பிட்டு இருக்க? அந்த கார்ல இருந்து 2 பேர் போனாங்கல்ல, அவங்க தான் இந்த கொலையை பண்ணிருக்காங்க. அவங்க யாரு என்னன்னு கண்டுபிடிப்போம், அப்பதான் நம்ம தப்பிக்க முடியும்ன்ற மாதிரிலாம் வாசு சொல்லிட்டு இருக்காரு. சுந்தரம் ஆனந்தும் ரொம்ப க்ளோஸ் போல. ஆக்சுவலா வீடியோ வச்சு மிரட்டுறாங்கல்ல, அதை பத்தி சுந்தரம் ஆனந்த் கிட்ட சொல்றாரு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இது நடந்திருக்கு. ஒருவேளை ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்க சம்பந்தப்பட்டிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சுந்தருக்குமே சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு டவுட் வருது. உடனே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கலான்ற மாதிரி இவங்க கிளம்பி வராங்க. பார்த்தா அது ஹாஸ்பிட்டலே இல்ல, செட்டப்ன்றது உங்களுக்கு தெரிய வருது. என்ன இப்படி இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனந்த் இருக்கார்ல, இருமச்சா நான் விசாரிச்சுட்டு வந்துடுறேன்ற மாதிரி பக்கத்துல போய் விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போதுதான் இது ஹாஸ்பிட்டலே கிடையாது அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அப்ப எப்படி அந்த விளம்பரத்தை வெளியிட்டாங்க, சாமர்த்தியமா இந்த விஷயத்த பண்ணிருக்காங்கன்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. செல்வி வேலைக்கு போகாம இருக்கிறத அப்பா நோட் பண்றாரு. என்னாச்சுன்னு கேக்குறாரு. உடம்பு முடியல, அதனால்தான் நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃபும் அப்பாவை அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக வராங்க. யார் அவன் வீட்டுக்காவது போய் பேசலாம், அப்படி இல்லைன்னா கருவை கலைச்சிடலான்ற மாதிரி சொல்றாங்க. இல்லம்மா, கருவை நான் கலைக்க மாட்டேன்ற மாதிரி பொண்ணு சொல்றா. எது கலைக்க மாட்டியான்ற மாதிரி அம்மா கோவப்பட்டு அடிக்கிறாங்க. எதிர்கட்சியை சேர்ந்தவர் இந்த கட்சியில நிறைய கிரைம்லாம் நடக்குதுன்னு சொல்றாரு. நேத்து கூட ஹைவேஸ்ல 2 பேர் மாட்டிருக்காங்க, அவங்கள கூட போலீஸால ஒழுங்கா பிடிக்க முடியலன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் சிஎம் கவனிக்கிறாரு. பாத்தியா எந்த அளவுக்கு பேசிட்டு இருக்காங்கன்ட்டு. எலெக்ஷன் டைம் வேற, சம்பந்தப்பட்டவங்கள சீக்கிரமா பிடிக்கணும், அப்படி இல்லைன்னா எனக்கு தான் கெட்ட பேர் வரும், சீக்கிரமா ஏதாவது பண்ணுன்ற மாதிரி கமிஷனர் கிட்ட சொல்றாரு. கமிஷனர் இருக்கார்ல, சஞ்சீவுக்கு கால் பண்ணி பேசுறாரு. சஞ்சீவ், நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது, சீக்கிரமா சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளிகளை பிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. செல்வி அம்மா செம்ம கோவத்துல இருக்காங்க. ஆனா செல்வி இருக்காங்கல்ல, சாதாரணமா சாப்பாடை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயம் தான் நியூஸ்ல ஜீவா இறந்து போனதை பத்தி சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க ஜீவாவோட போட்டோ தானே காமிச்சாங்க. அம்மா பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. நீ சொன்னவன் இறந்து போயிட்டானாண்டி அப்படின்ற மாதிரி பொண்ணு கிட்ட சொல்றாங்க. பொண்ணு இதுக்கு ரியாக்டே பண்ண மாட்டாங்க, நார்மலா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கதான் ஒரு பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. ஆக்சுவலா ஜீவா பைக்ல போனதா இன்னைக்கு பார்த்தாங்க பாத்தீங்களா. உடனே ஆட்டோக்கார அண்ணனை ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பாங்க. அவருமே ஃபாலோ பண்ணி கூட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் ஒரு இடத்துல இறங்கிடுறாரு. இவங்களுமே ஆட்டோ விட்டு இறங்கி பொறுமையா அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அது ஒரு பழைய ஃபேக்டரி மாதிரி தான் இருக்கு. அதாவது குரு ஒரு இடத்துல இருப்பாரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் இப்ப இவர் போயிட்டு இருக்காரு. இவர் குரு கிட்ட வேலை பார்க்கிறவரு அப்படின்றது இப்பதான் தெரிய வருது. மாஸ்க் போட்டு 2 பேர் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி காமிச்சாங்கல்ல, குருவும் ஜீவாவும் தான் நுழைஞ்சிருப்பாங்க. ஜீவா அந்த ஒய்ஃபு கூட ஒன்னா இருப்பாரு. அந்த விஷயத்தெல்லாம் குரு இருக்காரு பாத்தீங்களா, கேப்சர் பண்ணிருப்பாரு. இததான் இவங்க ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. சீக்கிரமா குழந்தை கிடைச்சிரும்ன்ற மாதிரி ஒரு டாக்டர் பேசினார்ல, அவருமே இந்த டீமை சேர்ந்தவர்ன்றது நமக்கு தெரிய வருது. இப்ப மிரட்டி ஒரு லேடி கிட்ட 50 லட்சம் ரூபாய் இவங்க வாங்கிடுறாங்க போல. 50 லட்சம் ரூபாய் தந்துட்டல, இதுக்கப்புறம் பிரச்சனை வராது போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த வீடியோவை டெலீட் பண்ணுங்க, அப்பதான் நிம்மதியா போக முடியும்னு சொல்றாங்க. ஏற்கனவே ஒரு கேஸ்ல நாங்க வீடியோவை டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கப்புள் போலீஸ் கிட்ட போயிட்டாங்க. எங்களுக்கு தான் தேவையில்லாம குடைச்சல்லாம் வந்தது, நீ பிரச்சனை பண்ணாத வரைக்கும் இந்த வீடியோ வெளியே வராதுன்னு சொல்றாரு. அப்பயும் அந்த ஒய்ஃபை வீடியோவை டெலீட் பண்ண சொல்லி கேக்குறாங்க. ஜீவாவும் டெலீட் பண்ணிருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. உன் குழந்தை அவளோட வயிற்றுல வளருதுன்றதுக்காக அவளுக்கு சப்போர்ட் பண்றியான்ற மாதிரி இந்த அண்ணனும் நக்கல் பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லா விஷயத்தையும் செல்வி மறைஞ்சிருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இவனங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது செல்விக்கு தெளிவா தெரிஞ்சிருது. இதனால தான் பெருசா பாய் ஃப்ரெண்ட் மேல ஈர்ப்பு இவங்களுக்கு போயிருது போல. அவர் இறந்து போனதை கூட பெருசா எடுத்துக்காம சாப்பிட்டுட்டு இருக்காங்க போல. இப்ப அப்பா வீட்டுக்குள்ள வரும்போது அம்மா சட்டுன்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்பாவும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாரு. அம்மா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இதை கேட்கிற அப்பாவும் உடஞ்சு போயிடுறாரு. கருவை கலைக்க மாட்டேன்னு வேற சொல்றான்ற மாதிரி அம்மா புலம்புறாங்க. இதனால அப்பா இருக்காருல, பாருக்கு கிளம்பிடுறாரு. வாசு ரமேஷோட அடையாளம் சஞ்சீவுக்கு தெரிய வந்துருது. அவங்க எப்பவுமே ஒரு மெக்கானிக் ஷெட்ல தான் இருப்பாங்கன்னு தெரிய வருது. இப்ப மெக்கானிக் ஷெட் ஓனரை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. ஒழுங்கா சொல்லு எங்க இருக்காங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சத்தியமா எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுன்ற மாதிரி அவரும் சொல்றாரு. இறந்து போன நபரோட பேரு ஜீவான்றது உங்களுக்கு தெரிய வருது. ஜீவாவோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஜீவாவை பத்தி விசாரிக்கிறாங்க. அவன் என்ன வேலை பார்க்கறான்னு கூட எனக்கு தெரியாது, நடுவுல காணாம போயிடுவான்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு சொல்றாரு. கீதா முகம் கழுவிட்டு இருக்கும் போது மாஸ்க் போட்ட யாரோ நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. கீதாவும் செம்மையா பயப்படுறாங்க. உண்மையில ஹஸ்பண்ட் தான் பக்கத்துல வந்திருப்பாரு. அந்த வீடியோவை பார்த்ததுல இருந்து இந்த மாதிரிலாம் தோணுது. அதனால தான் பயந்து கத்திட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டும் ஒன்னும் இல்லைன்ற மாதிரி ஆறுதல் சொல்லி வெளியே கூட்டு வராரு. வெளியே தான் ஆனந்த் உட்காந்துட்டு இருக்காரு. ஆனந்த் கிட்ட இவங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல தான் குரு கிட்ட இருந்து போன் கால் வருது. குரு இருக்கார்ல, ஒய்ஃப் கிட்ட தான் பேசுவேன்ற மாதிரி போனை தர சொல்றாரு. அந்த வீடியோ வெளியே வராம நீங்க நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா 50 லட்சம் ரூபாய் தரணும். அந்த 50 லட்சம் ரூபாயை நீ மட்டும் தான் வந்து தரணும். யாராவது கூட வந்தாங்கன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் அந்த குரு மிரட்டிட்டு இருக்கான். செல்வி அப்பா இருக்கார்ல, ஃபுல்லா குடிச்சிட்டு நைட்டு நடந்தா வீட்டுக்கு வராரு. அம்மாவும் கால் கிட்ட உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இப்ப வந்த அப்பா இருக்கார்ல, ஒரு தலகாணியை வச்சு பொண்ணோட கதையை முடிக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அப்பாவுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஒரு ஸ்டேஜ்ல தலகாணியை தூக்கி போட்டுறாரு. உன்னை என்னால கொல்ல முடியாது அப்படின்ற மாதிரிலாம் அழுதுட்டு இருக்காரு. அவன் உயிரோட இருந்தா பேசி கல்யாணமாவது பண்ணி வச்சிருவேன், இப்ப நீ
வயிற்றுல குழந்தையோட இருந்தா எல்லாருமே ஒவ்வொன்னு பேசுவாங்க, இந்த குழந்தைய கலைச்சிடலாம், அப்பா சொல்றதை கேளுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. அவங்க காசை வாங்கிட்டு ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு கீதா யோசிக்கிறாங்க. தனியா போகவும் பயப்படுறாங்க. அதனால ஹஸ்பண்ட் இருக்கார்ல, நீ முன்னாடி போ, வேற ஒரு கார்ல நானும் ஆனந்தம் ஃபாலோ பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அவங்க இருக்காங்கல்ல, ஒரு கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இப்ப ஆனந்தம் இவரும் சேர்ந்த மாதிரி வேற ஒரு கார்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அந்த டாக்டர் மறைஞ்சிருந்து கவனிக்கிறாரு. நம்ம சொன்ன மாதிரி பண்ணல, பின்னாடி 2 பேர் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்னு டாக்டர் இன்ஃபார்ம் பண்றாரு. சரி, நீ அவங்க 2 பேரை ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி குரு சொல்றாரு. இதனால டாக்டர் இருக்கார்ல, இவங்க 2 பேரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இதே சமயம் நைட்டு நேரம் செல்வியோட பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போறாங்க. ஏற்கனவே தெரிஞ்ச டாக்டர் கிட்ட பேசிட்டாங்க போல. சஞ்சீவும் டீமும் அவங்க 2 பேர் எங்கன்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரோட போட்டோ கிடைச்சிருக்கும், டிவி சேனலுக்குலாம் தந்திருப்பாங்க. இப்ப டிவி சேனல்ல இவங்க 2 பேரோட போட்டோவெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் பார்ல இருக்கும் போது ஒரு நபர் உங்க போட்டோவை தான் காட்டுறாங்கன்ற மாதிரி சொல்றாரு. இதே சமயம் தான் போலீஸுங்களும் இந்த இடத்துக்கு வராங்க. இவங்க 2 பேரை லாக் பண்ணிடுறாங்க. இப்ப லாக் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டு போலாம் நினைக்கிறாங்க. சார், அந்த காரை நாங்க திருடு தான் செஞ்சோம் சார், புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரிலாம் இவங்க 2 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த டாக்டர் பைக்ல போறதை இவங்க 2 பேர் கவனிக்கிறாங்க. ஆக்சுவலா நீங்க டாக்டரும் குருவும் தான் அந்த கார்ல வந்திருப்பாங்க. சார், இவங்கிட்ட இருந்து தான் காரியே திருடணும்ன்ற மாதிரி 2 பேருமே அந்த டாக்டரை காமிச்சிடுறாங்க. சஞ்சீவுக்கும் இவங்க இதை பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, அந்த டாக்டர் சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. அதனால ஒரு டீமை கூட்டிட்டு அந்த டாக்டரை ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி முடிவு பண்றாரு. அப்படியே கட் பண்ணி செல்வியை நமக்கு காட்டுறாங்க. இப்ப டாக்டர் கிட்ட கூட்டு வந்து செல்வியை காமிச்சிடுறாங்க. செக் பண்ண டாக்டர் இருக்காங்கல்ல, மாத்திரையை வச்சே இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம், ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த மாத்திரையை போடணுன்ற மாதிரி செல்வி கிட்ட மாத்திரையெல்லாம் தந்துட்டு இருக்காங்க. செல்வி இருக்காங்கல்ல, ஜீவா கூட பழகினதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே மாத்திரையை போட்டுறாங்க. அந்த மாத்திரையை போட்டோன்னா வலிலாம் ஏற்படுது. வயிற்றுலயே கலையிற ப்ராசஸ்லாம் நடந்துட்டு இருக்கு போல. இந்த இடத்துல தான் இவங்க ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. இவங்க பார்த்த விஷயத்தெல்லாம் நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இந்த சமயம் தான் அவருமே அந்த இடத்தை விட்டு வெளியே வராது. இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டாங்கன்னு தெரிஞ்சனா அவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அடப்பாவி, நீ இந்த மாதிரி தான் காசு சம்பாதிக்கிறியா, என் கூட ஒன்னா இருந்ததை கூட வீடியோ எடுத்து வச்சிருக்கியான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஜீவா என்ன சொல்றாருன்னா, நிறைய வேலை இருக்க மாதிரி இதுவும் ஒரு வேலை தான், இது மூலியமா நிறைய சம்பாதிச்சிருக்கேன், அது மூலியமா நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்றாரு. ஆனா இவங்க கோவப்படுறாங்க. இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முழிக்காதன்ற மாதிரி பிடிச்சி தள்ளி விடுறாங்க. இவங்க தள்ளி விட்ட ஃபோர்ஸ்ல அவர் ஸ்லிப் ஆகி ஏடகடமா ஒரு கல்லுல இடிச்சிடுறாரு. பயங்கரமா ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. அந்த சமயம் யாரோ வர மாதிரி இருக்கிறதுனால இவங்க போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. வெளியே வந்த பையன் இவர் விழுந்து கிடக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறான். இப்போ உடனே குருவை வர வச்சிடறான். குருவும் கண்டிஷனை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. குருக்கு மேல ஒரு பாஸ் இருக்காரு போல. அந்த பாஸ் கிட்ட தகவலை சொல்லிட்டாரு. அந்த பாஸுமே அவனெல்லாம் தூக்கி சுமக்க வேணாம், அவன் கதையை முடிச்சிருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால இவருமே இவரோட கதையை முடிச்சிடுறாரு. இந்த விஷயத்தெல்லாம் தள்ளி இருந்து இவங்க கவனிச்சு ஷாக் ஆயிருப்பாங்க. இதனால தான் அவர் இறந்து போனது ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. டாக்டரும் குருவும் டிஸ்போஸ் பண்றதுக்காக கொண்டு போயிருப்பாங்க. அப்பதான் அந்த திருடங்க காரை திருடி இருக்காங்க போல. அப்படியே கட் பண்ணி இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. கீதா இருக்காங்கல்ல, 50 லட்சம் ரூபாயை இந்த ஃபேக்டரிக்கு கொண்டு வந்துடுறாங்க. உன்னை தனியா தானே வர சொன்னேன், எதுக்காக பின்னாடி 2 பேர் வந்தாங்கன்ற மாதிரி இவர் கோபமா கேட்கிறாரு. இவங்க 2 பேர் வந்தது தெரியுதுல்ல, அதனால அந்த 2 பேரையும் லாக் பண்ணி கூட்டு வராங்க. சுந்தருக்கு சின்னதா ஒரு கேப் கிடைக்குது. சுந்தர் இருக்காரு பாத்தீங்களா, சட்டுன்னு இந்த இடத்துல சண்டைலாம் போட ஆரம்பிக்கிறாரு. எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. அப்படி அடிச்சிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து யாரோ மண்டியிலே அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா இவரோட ஃப்ரெண்டான ஆனந்த் தான் அடிக்கிறாரு. ஆனந்த் தான் இந்த டீமுக்கே ஹெட்டா இருப்பாரு. சுந்தர் ஹாஸ்பிட்டலை பத்தி விளம்பரத்தை பார்த்தாரு பாத்தீங்களா, அந்த விளம்பரத்தை நியூஸ் பேப்பருக்கு நடுவுல வச்சதே இவரா தான் இருப்பாரு. வேணும்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூடலாம் போயிருப்பாரு. ஃப்ரெண்டே இப்படி பண்ணிருக்கானா அப்படின்ற மாதிரி சுந்தர் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இதை கவனிச்சிட்டு இருக்க கீதாவும் இந்த இடத்துல ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இவங்க ரொம்பவே வசதியான ஆளுன்றது இவருக்கு நல்லா தெரியும். கீதா, உங்ககிட்ட இன்னும் ஒரு 50 லட்சம் ரூபாய் இருக்கும்ல, போய் 50 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வா, அதுக்கப்புறம் உன்னோட ஹஸ்பண்டை இங்க இருந்து கூட்டு போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. எதுக்காகடா இந்த மாதிரி பண்ணன்ற மாதிரி சுந்தர் கேட்கிறாரு. ஆனந்த் இவரோட பிளாஷ்பேக்கை சொல்றாரு. ஆனந்த் ஒரு டைம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு. ஆனா மத்தவங்க எல்லாம் பிசினஸ்ன்ற பேர்ல நிறைய சம்பாரிச்சிருப்பாங்க. சோ மக்களுக்கு என்ன தேவைன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். குழந்தை இல்லாம கஷ்டப்படுறவங்க இந்த விஷயத்துல நிறைய காசை செலவு பண்றது எனக்கு தெரிய வந்தது. அதனால இந்த மாதிரி பண்ணி காசு சம்பாதிக்கலாம்னு முடிவு பண்ணேன். உன்கிட்ட இதை பண்ண நான் விரும்பவே கிடையாது. ஆனா குழந்தை இல்லன்னு ஃபீலிங்கா அடிக்கடி என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன். அதனால தான் ஒன்னையும் யூஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. காசு எடுக்க போன கீதா உடனே வந்துடுறாங்க. என்ன அதுக்குள்ள வந்துட்டான்ற மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா பின்னாடியே சஞ்சீவ் வந்துட்டு இருக்காரு. சஞ்சீவோட டீமும் வந்துடுறாங்க. இப்ப சஞ்சீவும் டீமும் சண்டை போடுறாங்கல்ல, இந்த கேப்ல சுந்தரமே சண்டை போடுறாரு. 2 டீமுக்குள்ளேயும் பயங்கரமா சண்டை நடக்குது. அப்பன்னு பார்த்து யாரோ கீதாவை தள்ளி விடுறாங்க. கீதாவோட வயிறு கீழே இடிச்சுக்குது. இவங்க வலியால துடிச்சிட்டு இருக்காங்க.
பிளட் எல்லாம் வேற வந்துட்டு இருக்கு. இப்ப போலீஸுங்க இருக்காங்கல்ல, சிச்சுவேஷனை இவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அந்த டீமை சேர்ந்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்றாங்க. அதே மாதிரி இவங்களை வேகமா ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. இப்ப பரபரப்பா இவங்களுக்கு ஆபரேஷன் நடக்குது. கரு மட்டும் கலைஞ்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சுந்தர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப வெளியே வந்த டாக்டர் இருக்காங்கல்ல, கரு கலைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் ரொம்ப உடஞ்சு போயிருக்காரு. இவர் கஷ்டப்படுறத சஞ்சீவும் புரிஞ்சுக்கிறாரு. இந்த இடத்துக்கு வந்து இவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. என் ஒய்ஃபுக்கு என்னால ஒரு குழந்தை கூட கொடுக்க முடியல சார், நான் ஒரு ஆம்பளையே கிடையாதுன்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசுறாரு. அதுக்கு சஞ்சீவ் இருக்கார்ல, தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்றாரு. இவருக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருப்பாங்க, அவங்க ஹஸ்பண்ட் இருக்கார்ல 3 குழந்தை பெற்றிருப்பாரு. 3 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மோகம் போயிருச்சு போல, அவங்கள விட்டுட்டு அப்படியே போயிட்டாரு. ஒரு குழந்தைய உண்டாக்கிட்டா மட்டும் அவன் ஆம்பளை ஆயிட மாட்டான். அந்த குழந்தைக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் செஞ்சு அந்த குழந்தைய நல்லபடியா வளர்க்குறவன் தான் உண்மையான ஆம்பளைன்ற மாதிரிலாம் சொல்றாரு. உங்களை மாதிரி சிலர் குழந்தை இல்லைன்ற மாதிரி இதுக்காக நிறைய காசு செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னொன்று பக்கம் நிறைய குழந்தைங்க பிறக்கிறாங்க. அந்த குழந்தைங்களை வளர்க்க முடியாம அனாதை ஆசிரமத்துல சேர்த்து விடுறாங்க. அந்த குழந்தைங்கள கஷ்டப்படுறாங்க. இதுக்கு நடுவுல ஒரு பெரிய மாஃபியா வேற இருக்கு. இது மூலியமா நிறைய காசு பாக்குது அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. குழந்தை கலைஞ்சிருச்சுன்றது ஒய்ஃபுக்கு தெரியாது. ஒய்ஃபு கண் முழிச்சிருக்காங்க, போய் பாருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே பாக்குறதுக்காக வராரு. ஒய்ஃபு கிட்ட உண்மையை சொல்லிடலாம்னு நினைக்கிறாரு. இவருக்கு ப்ராப்ளம் இருக்கு பாத்தீங்களா, அந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. பயங்கரமா 2 பேருமே ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சஞ்சீவ் பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் சுந்தருக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். இப்ப சுந்தர் ஒரு ஆசிரமத்துக்கு தான் இவங்களை கூட்டு வந்திருக்காரு. அனாதை குழந்தைங்களா இருக்காங்கல்ல, அதுல ஒரு குழந்தைய தத்து எடுத்து நம்ம குழந்தை மாதிரி வளர்ப்போன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தைய தத்து எடுத்துட்டு இங்க இருந்து கூட்டு போறாங்க. இதோடய சந்தோஷமா இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இது ஒரு சின்ன படம் தான், ஆனா சொல்ல வந்த விஷயத்த நல்லாவே சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துல ஒரே ஒரு குறை மட்டும் தான் எனக்கு பட்டது. அது 2 பேர் உள்ள நுழைஞ்சு ஒய்ஃபு கிட்ட எல்லை மீறி நடக்கிறாங்கல்ல, அதெல்லாம் ரியாலிட்டியில பாசிபிளே கிடையாது. அப்படி ஒரு பெரிய வீட்டுக்குள்ள 2 பேர் நுழைய முடியும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க மருந்து தந்தாங்கல்ல, அதுலயே மயக்க மருந்து கலந்துருக்கோன்னு கூட நீங்க வச்சுக்கோங்களேன். அப்போ கூட லாஜிக் இடிக்க தான் செய்யும். ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ள 2 பேரால சாதாரணமா நுழைய முடியும்னு வச்சுக்கோங்க. எதுக்காக வீடியோ எல்லாம் எடுத்து மிரட்டி சம்பாதிக்கணும்? ஈஸியா வீட்டுல இருக்க நிறைய பொருளையே திருடிடலாமே. ஒரு 10 லட்ச ரூபாய் பொருள் அது தேராது. இந்த மாதிரி ஒரு 10 வீட்டுக்குள்ள நுழைஞ்சா கூட 1 கோடி ரூபாய் கிடைச்சிரும். அப்படி ஒரு வீட்டுக்குள்ள சாதாரணமா நுழையலாம் முடியாது. அதனால இந்த விஷயத்த பிராக்டிகலா பண்ணவே முடியாது. இல்ல வீட்டுக்குள்ள அப்பெல்லாம் நுழைய முடியும்னு நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுக்குள்ள நுழைஞ்சவங்க ஒய்ஃபை தப்பா வீடியோ எடுத்து அதை வச்சு கூட மிரட்டி ஈஸியா காசு சம்பாதிக்கலாம்ல. எதுக்காக இந்த குழந்தை கிழந்தன்லாம் வரணும்? கண்டிப்பா டைரக்டர் இந்த சீனை மட்டும் கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சிருக்கலாம். அதாவது இவங்க இடமான ஹாஸ்பிட்டலுக்கு ஒய்ஃபை வர வச்சு அந்த இடத்துல இந்த மாதிரி நடந்திருந்தா கூட ஓகேன்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சீனை அமைச்சிருக்கலாம். ஏன்னா இன்னொருத்தவங்க வீட்டுக்குள்ளலாம் அப்படி நுழையவே முடியாது. அதுவும் பணக்காரங்க வீட்டுக்குள்ள நுழையவே முடியாது. செக்யூரிட்டி கிக்யூரிட்டின்னு அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதை மீறிலாம் நுழையிறது எனக்கு தெரிஞ்சு பாசிபிள் இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.